யுகாதி உள்ளிட்ட பண்டிகைகளை இன்று கொண்டாடும் அனைவரின் வாழ்விலும் செழிப்பையும் புதிய நம்பிக்கையையும் கொண்டு வரட்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தெலுங்கு மற்றும் கன்னட புத்தாண்டான யுகாதி திருநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தவிர சித்திரை சுக்லாடி, யுகாதி, குடி பத்வா, சேதிச்சந்த், நவ்ரே மற்றும் சஜிபு செரோபா உள்ளிட்ட பண்டிகைகளும் கொண்டாடப்படுகின்றன. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பன்முகத்தன்மையின் மகிழ்ச்சிமிக்க சின்னங்களாகும் என்று கூறியுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இந்த மகிழ்ச்சிமிக்க பண்டிகைகள் அனைவரின் வாழ்விலும் செழிப்பையும் புதிய நம்பிக்கையையும் கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் வேற்றுமையில் ஒற்றுமையையும் பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். இந்த பண்டிகைகள் பாரம்பரிய புத்தாண்டின் தொடக்கத்தையும் வசந்த காலத்தின் வருகையை அறிவிப்பதாகவும் அமைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த தருணங்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வாழ்த்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்த பண்டிகை ஒரு புதிய ஆண்டின் வருகையை குறிப்பதாகவும் நம்பிக்கை மற்றும் புதிய சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வரவிருக்கும் ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி, வெற்றி மற்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் அமைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.